முதல்வர் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய தலைவர்களும் பாராட்டத்தக்க வகையில் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தி இருக்கிறாரு. வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறாரு. மக்களுடைய பேராதரவோடு இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பெரும்பான்மையோடு இன்றைக்கு நம்முடைய ஆட்சியை பாத்தீங்கன்னா ஆதரித்து இன்றைக்கு வாக்களிக்காதவர்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கு வாழக்கூடிய அளவில் நம்முடைய முதல்வருடைய ஆட்சி அது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அனைவரும் பாராட்டத்தக்க வகையில் இந்த ஆட்சி நடந்திருக்கின்றதுக்கு இது ஒரு உதாரணம். சார், முதல்வர் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இங்க உண்மையிலேயே தனிச்சு விடப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க போய் மைக்க நீட்டி கேட்டீங்கன்னா தெரியும். இன்றைக்கு இதையெல்லாம் சட்டமன்றத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டமன்ற நிகழ்வுகளை வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. அது மக்களுக்கே தெரியும். இல்ல, மேகதாது விவகாரத்துல வந்து முதல்வர் வந்து வாய் திறந்து எதுவும் பேசல, எந்த நடவடிக்கை எடுக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் இன்னும் கூட்ட தாமதம்? மிகச்சரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்தையும் பேசி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. செயல்ல காட்டினாலே போதும். எங்களுடைய முதல்வர் அவர்கள் வந்து எப்பவுமே செயலில் காட்டக்கூடிய முதல்வர். செயல் மூலமாக இந்த ஆட்சியை நல்லாட்சியாக மாற்றக்கூடிய முதல்வர். மக்களுக்கு இடைத்தேர்தலுக்காக வெறியோட காத்திருக்குன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. பெரம்பூர் தொகுதி சரி, கிழக்கு தொகுதி ஜாதி இன பார்த்துதான் தொகுதியிலே போட்டிட்டாரு. இடைத்தேர்தல் வரட்டும், கொலைவரியோடு இருக்கும். அவங்களும் வந்து 15 வருஷமா நானும் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து இது போல வந்து வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, வெறுப்பு அரசியல் பேசி வந்து ஒரு தலைவருக்கு எதிராக பேசுவது, இதையெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே வந்து வெற்றி பெறுவதற்கான நோக்கத்தோடு பேசினார்னா நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு 2 இடத்துல அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை முயற்சி செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். காவிரி வந்து திருச்சியில இருந்தா கொள்ளிடம் வந்து புரியுது. தடுப்பணைகள் கட்ட வேண்டும் வந்து நீண்ட வருஷ கோரிக்கையா இருக்கும் விவசாயிகள். அந்த கோரிக்கைகள் எல்லாமே விவசாய சங்கங்களோட பேசி ஏற்கனவே நிறைய கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. அந்த கோரிக்கைகள் எல்லாமே சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களிடம் வந்து நம்ம கொடுத்திருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் அதன் மீது வந்து ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. பட்ஜெட் நிதிநிலையை பொறுத்து எந்தெந்த திட்டங்களை எப்படி கொண்டு வரணுன்றதை அமைச்சர் அவர்கள் முடிவு செய்து நிச்சயமாக கொண்டு வருவார். சார், நான் ஒளியெல்லாம் இல்ல, என் மேல தாவேக்கா வந்து பொய்யான வழக்குகளை தொடர்ந்து செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. அதை சட்ட ரீதியை எதிர்கொள்வாங்க. சரி, அப்புறம் ஒளியிலன்னு சொல்லிட்டு எங்க காணாம போனாங்க இவ்வளவு நாளா? ஏன் வந்து தைரியமாக நிற்க வேண்டியதானே? ஏன் என்ன கோர்ட் என்ன சொல்றது, அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் சும்மா வெளியில வந்து வீரத்துக்கு சொல்றது தான். ஆனா உண்மையிலேயே தப்பு இல்லைன்னா தைரியமா வந்து எனக்கு களத்தில் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியதானே? அதெல்லாம் வந்து அவங்க சும்மா ஒரு பேச்சுக்காக, மீடியாவை பார்த்தா அதை பேசணுன்றதுக்காக பேசுவாங்க. நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னது போல நாங்களும் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களையும் விடமாட்டோம், நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஆனாலும் உயர்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளாம் தப்பிக்கிறாங்க, கீழே உள்ளவங்க மாட்டிக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க அந்த எடுக்கிறது அப்படி கிடையாது சார். நம்ம எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்துறோம். நீங்க வந்து உடனடியாக வந்து எதுவும் வந்து உயர் அதிகாரிகள் மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற எல்லாரையும் தண்டிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. முதல்ல வந்து எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல விசாரணை நடத்தி அந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம். அதற்கு பிறகு அந்த விசாரணையில யாரெல்லாம் உண்மையிலேயே வந்து ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்க தான் போறோம். எந்த இடத்துலையும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லலையே. எல்லா இடத்துலையும் விசாரணைகளை நாங்களே தானே முன்னிறுத்துறோம். விசாரணைகளை வந்து நாங்களே முன்னிறுத்தி நடத்துறோம். விசாரணை நடத்த சொல்லி கேட்கிறோம். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதனால முதல்ல ஆரம்ப கட்ட விசாரணையின் போது அதை யார் செய்தார்களோ அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. தொடர்ந்து வந்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. இந்து நலத்துறை சார்பாக நிறைய நடங்களா கடந்த ஆட்சி ஊழல் நடந்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. வெள்ளை அறிக்கை வெளியிட நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதை பொறுத்து நாங்கள் முடிவு பண்றோம். வெள்ளை அறிக்கை வெளியிடுறதை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்குது, கோயில் சொத்துக்கள் எப்படியெல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் யாரெல்லாம் அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் ஒழித்துட்டு அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, முறைகேடாக என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான தனித்தனி குழுக்கள் வந்து கூடிய சீக்கிரம் அமைக்க போகிறோம். ஒவ்வொரு கோயில்களுடைய சொத்துக்களை வந்து பாதுகாப்பதற்காகவும் அதில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கவும் குழுக்கள் அமைக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம். நிச்சயமாக அதோட அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது கோயில் சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். இந்த ஊழல்கள்லாம் ஒழித்திருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ தேங்க் யூ அவர்கள் மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.